ஹாய் வணக்கம். லாஸ்ட் ஜூன் 4 வாஸ்து நாள் வந்திருக்கு. அந்த வாஸ்து நாள் அப்போ நியூ வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வாஸ்து பூஜை போட்டிருக்கிறாங்க. நியூ ஃபவுண்டேஷன் ஒர்க் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்கிற டைமில் நமக்கு வந்து என்கொயரி வந்துட்டு இருக்குது. இப்போது இதில் என்கொயரி எந்த மாதிரி நமக்கு வருது அப்படின்னா, சாம்பர் பிரிக்கா நார்மல் சோள செங்கலாங்கிற ஒரு வித்தியாசம் இன்னும் மக்களுக்கு தெரியல. சாம்பர் பிரிக்குங்கிறது ஒரு சீல் வரும். பட் வந்து ஒரே டைமில் ஒரு 3 லட்சம் to 4 லட்சம் கூட ஒரே டைமில் பான் பண்ணுற ஒரு சிஸ்டமேட்டிக் தான் வந்து சாம்பர் பிரிக்கு. சோள செங்கல்ங்கிறது ஒரே டைமில் ஒரு 1 லட்சம் கல் மட்டும் தான் பான் பண்ண முடியும். அது வந்து நார்மல் சோள செங்கல். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு இதுதான். பட் வந்து சோள செங்கலும் நார்மல் செங்கலும் பேன் மேக்கடாக தான் பண்ணுறாங்க. மிஷின் கட்டடு எதுவும் பண்ண முடியாது. மிஷின் கட் மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயர் கட் பிரிக்கு தான் மிஷினில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதுவே ப்ரெஷ் பண்ணி அதுவே சேம் கட் பண்ணி நமக்கு தனியாக கொடுக்கணும். ஆனால் சாம்பர் பிரிக்குங்கிறது நார்மல் சோள செங்கல்ங்கிறதும் ஒரே மெத்தேட் தான். பாக்ஸ் கல் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து களிமண் செம்மண்ணை கொட்டிட்டு கையில் வந்து ப்ரெஷ் பண்ணி தான் நம்ம எடுப்பாங்க. இதுதான் இதுக்கான முழுமையான விளக்கம்.